வணக்கம், என் பெயர் மிட்ச். நான் உங்களுக்கு ஒரு அனுபவத்தைப் பற்றிச் சொல்கிறேன். இது பராமரிப்பு சக்தி அல்லது பிற இயற்கைக்கு மேற்பட்ட நிகழ்வுகளுடன் தொடர்புடையதா என எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த நிகழ்வு நடந்த பிறகு நான் அதை நம்பத் தொடங்கினேன். என் வீடு பறிமுதல் செய்யப்பட்ட பிறகு நான் என் சகோதரர் எட்வினுடன் குடியேறிய முதல் வாரத்தில் நான் எல்லாவற்றையும் கழற்றி முடித்தேன். அந்த முதல் வாரம் முடிந்த பிறகு இரவு 1 மணிக்கு வெளியில் ஒரு சத்தம் கேட்டது. அது ஒரு முயலோ என நினைத்து அதை பற்றி கவலைப்படாமல் தூங்க முற்பட்டேன். அடுத்த இரவு எனக்கு என் ஜன்னல் திறந்து ஒரு பொருள் அறையில் இறங்கிய மாதிரி ஒரு சத்தம் கேட்கப்பட்டது. நான் உடனே எழுந்து அறையை பார்த்தேன். ஆனால் எதையும் காணவில்லை. அடுத்த காலை எட்வின் என்னை கண்டதும் அதிர்ச்சியடைந்தார். அருகிலிருந்த கண்ணாடியை காட்டினார். அப்போதுதான் என் இடது கன்னத்தில் ஒரு பெரிய காயம் இருப்பதை பார்த்தேன். அந்த காயத்திற்காக என்னை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது மருத்துவர் என்னிடம் சொன்னது என்னை பரபரப்பாக ஆக்கியது. அவர் எனது சட்டையை உயர்த்தினார். அப்போது என் மூக்கு பகுதியில் தைத்த சிக்னல் இருந்தது. அவர் சொன்னார், உங்கள் இடது மூக்கு நீக்கப்பட்டது. நள்ளிரவு நான் எச்சரிக்கையாக எழுந்தேன். என் கண் முன்னால் நின்று பார்த்த சப்தம் என்னை உலுக்கிவிட்டது. ஒரு கருப்பு ஆடையுடனும் நீல நிற முகமூடியுடனும் கண்கள் இல்லாமல் கருப்பு திரவம் கசிந்தபடி என்னை நோக்கி இருந்தது. நான் உடனே அங்கிருந்து ஓடினேன். என் பணப்பையை பிடித்துக்கொண்டு இரவு காட்டிற்குள் ஓடினேன். அங்கு ஒரு கல்லில் எதிர்பாராத விதமாக இடித்து விழுந்தேன். நான் மருத்துவமனையில் விழித்தேன். மருத்துவர் என்னிடம் வந்தார். நல்ல செய்திகள் மற்றும் மோசமான செய்திகள் இரண்டும் இருக்கிறது மிட்ச், அவர் கூறினார். நல்ல செய்தி, நீங்கள் சிறு காயங்களுடன் உயிர் பிழைத்துள்ளீர்கள். மோசமான செய்தி, உங்கள் சகோதரர் கொல்லப்பட்டார். நான் என் பொருட்களை எடுக்க என் அறைக்குள் சென்றபோது வழியில் என் சகோதரரின் உடலை பார்த்தேன். அதை எதுவும் சொன்னால் என் பெற்றோர் துக்கத்தில் மூழ்கிடுவார்கள் என நினைத்தேன். எனது கையில் இருந்த பொருளை பார்த்ததும் எனக்கு வாந்தி வந்தது. நான் கருப்பு திரவத்தில் கசிந்த என் அடித்து பிடிக்கப்பட்ட மூக்கை கையில் வைத்திருந்தேன்.